வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி சேமியா கேசரி. செய்முறை: கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துருவோம். சேமியாவையும் லேசாக இதே நெய்யிலே வறுத்து எடுத்துக்குவோம். 1 கப்பு சேமியா போட்டிருக்கேன். சேமியாவும் வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். நான் பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். பக்கத்தில் எப்போவுமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் ஊற்றிக்கிற மாதிரி. லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அடிக்கடி கிளறி விட்டுறலாம். நல்லா வெந்துடணும், கிளறி விடுவோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். 1/4 டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, குழஞ்சிரும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுவோம். சிம்மில் தான் இருக்கணும். விருப்பப்படுறவங்க அப்ரூவ்டு ஃபுட் கலர் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாஃப்ரான் போடுறேன். அதுவும் மைல்டாக தான் போடணும், ரொம்ப போட்டால் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சர்க்கரை போட்டுடலாம். 1/2 கப் சர்க்கரை போடுறேன். இதுக்கு ஸ்வீட்டு கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக சர்க்கரை போடுறப்ப இந்த சாஃப்ட்னஸ் போயிடும், ரொம்ப ஸ்டிஃபாகிடும். அதனால் கம்மியாக தான் போடணும். கொஞ்சம் தண்ணி விடும், அப்புறம் கெட்டியாயிரும். சிம்மில் வச்சு கிளறி விடுவோம். கெட்டியாயிருச்சு. சர்க்கரை போதுமானு பார்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். இதுக்கு நெய் அளவாக தான் தேவைப்படும். ரவை கேசரிக்கு எவ்வளோ ஊற்றினாலும் எடுத்துக்கும். இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அடுத்த முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய் 2 பொடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த சேமியா வாசத்துக்கு இந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குழையாமல் வந்திருக்கு, தனித்தனியாக தெரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் பிடித்தமான ஸ்வீட்டு. ஸ்வீட்டில் சாப்பிட்றப்ப சேமியாவோட மனம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.